தன்னுடைய சுறுசுறுத்தத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த 2025 வருட கடைசி மாதமான டிசம்பர் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய மாசத்தை கிடைச்சது. 11 மாசம் கடத்திட்டு ஒரு மாசம் தானே பண்ணிடுவோம். வாங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம். இதெல்லாம் ஏமாத்திரம். ஓகே, டிசம்பர் மாசம் எனக்கு தெரிந்து யாருக்கு நல்லா இருக்கோ ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் இந்த 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்க, அங்கிருந்து 11ஆம் அதிபதியோட பார்வை, வேற என்ன வேணும்? வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. சரி வாங்க பாக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட டிசம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 5 விஷயங்களை நம்ம அனுமானம் செய்யலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வேலையில கவனமா இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க அதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்க மேல அப்படியே பிளேம் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மிதுனத்துக்கும் அப்படிதான் ரிஷபத்துக்கும் வருது. பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு, அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். 2ஆம் இடத்துக்கு வரப்போறாரு குரு. 5ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்த ரைட்டா தப்பான ரைட்டு தான். பட் சில சமயம் விரயங்களே இது இண்டிகேட் பண்ணி நேர்கதியில இருக்கும் போதே சொல்லலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா, இந்த எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நம்மளுக்கு குரு ஒன்னும் பெரிய பாசிட்டிவ் பிளானட் கிடையாது இல்லையா? அதனால குரு வக்கரமா இருக்கிறது பெட்டர். நல்லவன் வக்கரமானாதான் நம்ம டென்ஷன் ஆகணும். கெட்டவன் கெட்டு போனா நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? நம்மளும் எப்படியும் எடுக்க மாட்டான் இல்ல. அதனால நம்ம பெருசாலாம் கவலைப்பட வேணாம். குரு ஊருக்கே நல்லவரா இருந்தாலும் நம்மளுக்கு நம்மால் தான் நல்லவர். நம்ம சுக்கரன் தான் ஸ்ட்ராங். நம்ம சுக்கரன் தான் பெஸ்ட். அப்போ கொஞ்சம் குரு அக்ரகதியில எடுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஓகே. ஆனா கடன் அப்படின்ற இடத்துல கேட்ட மாதிரியே பணம் கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னைக்கோ நீங்க கேட்டீங்க விட்டுருப்பாங்க. இன்னைக்கு உங்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, நாங்க காசு தரோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நிறைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக இந்த கடைசி வருடத்திலேயாவது நடக்குமா நீங்க எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நடக்கும். சோ டிசம்பர் மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு கான்பிடன்ட் பவர் உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். பண்ணிடலாம். ஒரு 4 மாசமா ஒரு மாதிரி போச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே மாறி இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும். இந்த புது உத்வேகம் எப்படி பிறக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது நான் வேற மாதிரிதான் எடுப்பேன். மிஸ்டர் சனிக்கு சுக்கிரனுடைய பார்வை. இந்த சுக்ரன் சனி எல்லாம் ஒரே மாதிரி டீமுங்க. சுக்ரன் ஒரு என்ன சொல்றது, சனியோட ஃப்ரெண்டு. எப்பவுமே நம்ம நட்பு கூட இருக்கும்போது நான் இருக்கேன் நீ ஏன் பாக்குற அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இருக்கு. அதுல அந்த மாதிரி சனியுடைய இந்த பார்வை அப்படின்றது சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம இது வரைக்கும் லாபத்துல சனி வக்கரமாயிட்டு நிறைய லாபங்களுக்கு எடுத்து விட்டு டென்ஷன் படுத்திட்டு இருந்திருப்பாரு. உழைக்கிற உழைப்புக்கான சன்மானமே கிடைக்காது. ஓவர் வேலை, ஓவர் ஒர்க்லோடு, நிறைய பேருக்கு பணம் விரயமா இருது. சொல்ல காப்பாற்ற முடியாம போறது. நீ எல்லாம் என்ன பண்ண, உன்னாலதான் நஷ்டம் ஆயிடுச்சுன்ற மாதிரி மேலதிகாரிகள் நம்மள பிளேம் பண்றது. இல்ல நீ பார்த்த ஃபைல் சரியில்லைன்னு திரும்ப நிறைய பிளேமிங்கையே ஃபேஸ் பண்ணி ஐயோ இஎம்ஐ கட்டணுமே, குடும்பத்தை நடத்தணுமே வாய மூட்டு இந்த வேலைக்கு போறேன் ஜாப் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி போயிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார். அப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டா வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு, வேற லெவல் மாஸ் காட்ட போறாங்க. 8ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது இல்ல 8ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்க போகுது, உங்களுடைய செல்வாக்கு சூப்பரா இருக்க போகுது, உங்களுடைய சொல்வாக்கு சூப்பரா இருக்க போகுது, ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது, நிறைய எனர்ஜி கிடைக்க போகுது. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இந்த உடல் சோர்வெல்லாம் நீங்க போகிறது. டயர்டா இருக்குன்றவங்களாம் இந்த மாசம் அப்படியே ஒரு மாதிரி குதூகலமா இருப்பீங்க. நிறைய ஆன்மீக பயணங்களுக்கு மேற்கொள்ளும். ஏன்னா எப்பயுமே எந்த இடத்துல அந்த பிளானட் இருக்குன்றது தாங்க ரொம்ப முக்கியம். அது 8ஆம் இடம் 9ஆம் இடம் விடுங்க. அந்த வீடு யாரோட வீடு, அந்த வீட்டுல எப்படி உட்கார்ந்துருக்கு. நிறைய அதுவும் 9ஆம் வீடான குருவோட வீட்டுல அமரக்கூடிய இது தன்மை அப்படின்றது நிறைய கோவில்களுக்கு செய்ய வைக்கும். கோவில் குளத்துக்கு போறது, கோவிலோட கனெக்ட் ஆகுறது, இந்த தடவை நிறைய இறை வழிபாடு பண்றது, எஸ்பெஷலி பிள்ளையார் கோவிலுக்கு நிறைய பண்றது. இதுதான் நிறைய விநாயகர் வழிபாடு பண்றது, பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது பண்றதுன்ற மாதிரி பிள்ளையாரோட நிறைய இந்த மாதம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதன் அடிப்படையில இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் அந்த விநாயகர் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அது கொண்டு கொடுக்கும். ஓகே, முதல் 15 நாள் வேற லெவல்ல இருக்கு. அது சும்மாலாம் சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு முதல் 15 நாள். அடுத்த 15 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும், அடுத்தவரோட பேசுகிற பேச்சிலும் கவனமாக இருக்கணும், செயல்ல கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் கூடுவது சரியா? 2ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்கார்றாரு, 3ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்கார்றாரு, 12ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்கார்றாரு, 6ஆம் வீட்டு அதிபதி அவரே நம்ம வாழ்ந்து அவரும் போய் 8ல உட்கார்றாரு. ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சீக்கிரம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நம்மளாம் அப்படிதான் எடுப்போம்ல. 8, 6, 12 இடங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனையோ இல்ல ஒரே வீட்லயோ கேந்திர திரிகோணங்கள்ல ஏறும் போதோ விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் சொன்னா டென்ஷனா வாங்க, உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க.
கண்டிப்பாக இந்த விபரீத ராஜயோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதியம் வளர காத்திருக்கிறது. அந்த விபரீத ராஜயோகம் எதன் அடிப்படையில் வரும் என்பதை உங்களுடைய ஜனன கால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது. ஓகே, 9ஆம் இடத்துல இந்த தடவை இத்தனை பிளான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு உலகத்துக்கு நல்லது. ஏன்னா அது 8லயோ இல்ல 7லயோ இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் தான். சோ அந்த 9ஆம் இடத்து அதிபதி தான் கொஞ்சம் வக்கரமா இருக்காருன்ற போதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும், தொற்று நோய்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். போயிட்டு வர இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. சில பேருக்கு சில பெண்களுக்கு கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது, மர்ம உறுப்புகள்ல வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்ற மாதிரி வரும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பரான டைம் பீரியட். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தெய்வ கடாட்சத்தை, தெய்வ அனுகூலத்தை, அதுவும் எஸ்பெஷலி விநாயகருடைய அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தா எப்படி படிப்பீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க. படிப்புல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஆனா விளையாட்டு அப்படின்ற இடத்துல மேல கீழே விழுந்து ஒரு சபா வர ரத்தம் பார்க்க விட மாட்டானா அவனுக்கு ஆசையா இருந்தான். அதனால கொஞ்சம் லைட்டா முட்டியில சரைக்கிறது கீழே சரைக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பிள்ளைங்க கிட்டே இருக்கணும், சொல்லி விடுங்க. அப்படி இல்ல கீழே விழுந்து காலையில் அடிபட்டு சராச்சுன்னா ஒன்னும் கவலைப்படணும். பெருசா பிள்ளைங்களாம் திட்டாதீங்க, அது அவங்களோட தப்பே கிடையாது, செவ்வாயோட தப்பு. நீங்க திட்டுறதுனா போய் செவ்வாயா தான் திட்டணும், பிள்ளைங்களை திட்டக்கூடாது. ஓகே ஃபைன். அதே மாதிரி காய்கறி கட் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருக்கும். ஓகே, நான் முதல்ல காய்கறி தான். இது வந்து தடவை நான் எப்படி எடுக்கிறது, எல்லாருக்கும் எப்படி பலன் சொல்றது யோசிச்சு வார்த்தையை தேடி சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்கு? ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. நெகட்டிவா சொல்லணும்னா நெகட்டிவா தான் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லா நாளுமா சூப்பரா இருக்கும். ஒரே ஸ்வீட் சாப்பிட்டே இருந்தா நம்மளுக்கு போர் அடிச்சிடாதா? கொஞ்சம் காரம் வேணும்ல. அதனால அந்த மாசமா தான் இந்த மார்கழி மாசமா அமைய காத்திருக்கிறது. சரி, ஓகே ஃபைன். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெள்ளை கட்சி பழம் பத்தாது, போர்வைக்கு ஆர்டர் கொடுத்து அமைதியா இருந்துருங்க. எது பேசினாலும் தப்பு தான் சொல்லுவாங்க, என்ன பேசினாலும் தப்பு சொல்லுவாங்க. ஏற்கனவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 மாசம் பழகாதான் இந்த 1 மாசம் பழக போகுது இல்லையா, பழகிக்குங்க. ஓகே, நம்ம எப்பயோ சொன்ன வார்த்தையை வந்து இப்ப சொல்லி காட்டி நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. அது வீட்லயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி, அது அக்கம் பக்கத்துக்காரங்களா இருந்தாலும் சரி. அதனால வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை, பேசுகிற பேச்சுல கவனம் தேவை, சாப்பாட்டுல கவனம் தேவை. 2ஆம் இடத்துல குரு வக்கரம் ஆயிருக்காருன்ற போது கொஞ்சம் பல்லு சார்ந்து சில பேர்களுக்கு பிரச்சனை வரலாம். ஏன்னா செவ்வாயோட வேற உட்கார்ந்து இருக்காருன்ற போது பல்லு சார்ந்து டென்டல்கிட்ட போறது, பல்லு பிரச்சனை வருது, பல்லுல வந்து ரத்தம் வடிகிறது, விட்டமின் டி இல்ல பி கம்மியா இருக்குன்ற மாதிரி டாக்டர் கிட்ட வந்து சொல்லப்படுறது, கொஞ்சம் ஷோல்டர் பெயின் அதிகரிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்க. என்னதான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் 8ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன விபத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை இன்சூரன்ஸ் போடுவீங்க, ஏதாவது ஒரு சீட்டு கட்டுவீங்க. பெண்கள் நிறைய பேர் இந்த தடவை நகைச்சீட்டு வெள்ளி சீட்டுன்ற மாதிரி அதெல்லாம் கட்டுவீங்களா? போன மாசமே எனக்கு தெரிஞ்சு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த மாதம் அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த மாசமா சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். சேமிப்பு உயரத்துக்கான வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்கு. செலவு அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா சேமிப்புக்கான செலவு அது நல்ல விஷயம் தானே. பெரிய செலவாகாம சேமிப்புக்கான செலவாறுதுன்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். சோ பெருசா ஒண்ணும் கவலைப்பட. 11ஆம் இடத்துல லாபத்துல சனி இருக்கும் போது பெருசா விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால கண்டுக்க வேணாம். 12ஆம் அதிபதியும் 8ல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்ற போது சுப இன்வெஸ்ட்மெண்ட், சுப விரயங்கள், சுபத்தன்மை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல்ன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயமா தான் சேமிப்பு போகிறது. ஓகே, குழந்தைகளுக்காக சில சேமிப்புகள் பண்ணலாம், குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம், இல்ல குழந்தைகளுக்காக செலவுகள் பண்ணலாம். இந்த மாதம் கொஞ்சம் குழந்தைகளுக்கான செலவாக அது போகும். ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் இதயம் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்டு மிகுந்த கவனம் தேவை. மூச்சு விடுற பிரச்சனை, இல்ல காட்டுல பிரச்சனை, எங்கேயாவது கிட்னில ஸ்டோன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பயமுடுத்துவாங்க. பெருசாலாம் ஒண்ணும் வரப்போறது இல்லை, பயமுடுத்துவாங்க. ஏன்னா ராகு அந்த வேலையை செவ்வனே செய்வார். ஓகே, அதனால பெருசா கவலைப்பட்டுக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய பிரம்மாண்டத்தை உண்டாக்கி கொடுப்பாரு மனசுல. நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உட்காந்து அதை பண்ணிடுவேன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே நம்மள பெரிய ஒரு சூப்பர்மேன் மாதிரியும், நம்ம கையை வச்சா அப்படியே கம்மு வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி மேல ஏறிடுவோன்ற மாதிரி நினப்பெல்லாம் கொடுப்பாரு. நம்ம பிளானட் தான் அதை பிச்சு விடுறதுக்கு ரெடியா இருக்கேன். அதனால மனசுல நினப்பு வரும்போதே கொஞ்சம் நீங்களே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதுக்காண்டிதான் நான் சொல்றேன். சோ இந்த தடவை கொஞ்சம் ராகுவும் சனியும் தன்னுடைய லீலைகளை காட்டும் போது 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கவனமாக இருக்கணும். பேச்சுல கவனமா இருக்கணும், செயல்ல நிதானமா இருக்கணும், ஆரோக்கியத்துல கண்டிப்பான கவனம் தேவை. அந்த புதன் ரொம்ப இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வீட்டு அதிபதியும் போயிட்டு உங்களோட 8ல அமர்றார். ஹாஸ்பிட்டலுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, இல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், அப்படி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும்போது உடனே போயிட்டு டாக்டரை பாத்துருங்க. நிறைய ஆவி பிடிங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கிறியோ நிறைய வந்து தைலத்தை போட்டு நம்ம வீட்டுல அந்த காலத்துல பிடிப்பாங்க.
ஆமா, அந்த காலம் தான் சொல்லிட்டு இருக்கு. இப்பதான் மிஷின் வந்துருச்சு. அதனால அந்த இதுல போட்டு நிறைய ஆவி பிடிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தடவை உங்களுக்கு கொஞ்சம் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. சூரியனோட சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சனி சந்திர காம்பினேஷன் அந்த வேலையில மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணி விட்டுருவார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். ஓகே, இந்த தடவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடிஞ்சவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் வசதியா இருக்கீங்கன்னா வடமாலை சாத்தி வேண்டிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்து விட்டு வார்கள். அந்த வடையை மாலை சாட்சி அது ஒரு 4 பேருக்கு தானம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்தீங்கனாலே இந்த ஒரு மாதம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் இருந்து 8ஆம் இடத்துல எத்தனை பிளானட்டோடைய அந்த எனர்ஜியில இருந்து ஓரளவுக்கு அது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை இறையருள் மூலமாக நாம் இட்டிக்கொள்ள முடியும். ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா, நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை பாம்பு பார்க்க போறீங்க. ஆமா, பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை பாம்பு பாப்பீங்க. படம் திறந்தா பாம்பு பாக்குறது, ரோட்ல போகும்போது பாம்பு பாக்குறது, இல்ல பாம்பு சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு தாட் வருது, போற வழியில புத்து பாக்குறது, புத்து கோயில பாக்குறது, அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எழுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்படின்னா என்ன, ஒண்ணும் இல்ல, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நான் இருக்கேன் மச்சான், நீ ஏன் கவலைப்படுற, எத்தனை பிளான்ட் என்ன பண்ணாலும் சரி, நான் இருந்து உனக்கு வேலையை சரி பண்ணி தரேன், மிஸ்டர் சனி இருக்காரு, நீ ஏன் கவலைப்படுறவா அப்படின்ற மாதிரி உங்களை இந்த மாசம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. பெருசா கவலைப்பட வேண்டாம் என்ற சமிக்கையை காட்டக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த பாம்பு பாக்குறது அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது. சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாசம் இனிதே மலர காத்திருக்கிறது.